கீரை கடையில் செய்கிறதுக்காக முதல்ல பருப்பை வேக வச்சுக்கலாம். துவரம்பருப்பு, பூண்டு, கருவேப்பிலை, ஜீரகம், ஒரு தக்காளி போட்டு இது மாதிரி குழைய வேக வச்சுக்கலாம். கீரை வேக வைக்கிறதுக்காக மண் பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு தண்ணி கொதிச்சோன்னே கழுவி கட் பண்ணி வச்சுருக்க சிறுகீரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சிறுகீரையில் தான் இந்த கடையில் செய்ய போகிறேன். இந்த கீரை கடையில் எந்த கீரையில் வேணாலும் செய்யலாம். இன்னொரு அடுப்பில் வானல் வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு ஜீரகம், தட்டி வச்சுருக்க மல்லி சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வேக வச்ச கீரை நல்லா வெந்திருக்கு. நம்ம முதல்ல வேக வச்ச பருப்பையும் வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கீரை பருப்பெல்லாம் நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு. இது மாதிரி மத்து வச்சு நல்லா கடைஞ்சிடலாம். கடைசியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கலந்துட்டா பருப்பு கீரை கடையில் ரெடி ஆயிரும். இது சூடான வெள்ளை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி, எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.